சாதனை படைக்கும் ஜனநாயகன் ட்ரைலர், மாஸ் காட்டும் விஜய். தளபதி விஜயின் ஜனநாயகன் படத்தினுடைய அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வெளியாகி ரசிகர்களை உற்சாகமடை செய்துள்ளது. வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி இருக்கிறது. இதனையடுத்து படத்தை விளம்பரப்படுத்தும் பணிகள் படக்குழுவினர் இறங்கியுள்ளது. தற்பொழுது ஜனநாயகன் படத்தின் ட்ரைலர் பற்றி தொடர்பான முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாகி ரசிகர்களை பிரமிக்க வைத்துள்ளது. ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா விரைவில் நடைபெற உள்ளதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நிலையில் ஜனநாயகன் படத்தின் ட்ரைலர் ரிலீஸ் குறித்து முக்கியமான தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி இப்படத்தினுடைய ட்ரைலர் வீடியோவை புத்தாண்டை முன்னிட்டு ஜனவரி 2026 ஆண்டு இணையத்தில் ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் நியூ இயரை விஜய் ரசிகர்கள் ஜனநாயகன் ட்ரைலருடன் வரவேற்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு முன்பாகவே சாதனை ஒன்றை ட்ரைலர் படைக்க இருக்கிறதா. ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவினை பிரம்மாண்டமாக நடத்துவதற்கான பணிகளில் படக்குழு இறங்கியுள்ளனர். அடுத்த மாதம் 27ஆம் தேதி மலேசியாவில் ஆடியோ லான்ச் நடைபெற இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இல்லாமல் விஜய் படத்தின் இசை வெளியீட்டு விழாவினை மலேசியாவில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவது கோலிவுட் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பினை கிளப்பியது. இந்த விழாவில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என கூறி வருகின்றனர். அதிக ரசிகர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியாக கின்னஸ் சாதனையும் படைக்க உள்ளது. இந்த விழாவில் தான் ஜனநாயகன் ட்ரைலர் வெளியிட இருக்கிறார்கள். அதிகம் பேர் ஒரே நேரத்தில் பார்த்த ட்ரைலர் என்ற சாதனையும் ஜனநாயகன் படைக்கும் என எதிர்பார்க்கலாம். அதோடு பிரம்மாண்ட இசை கச்சேரியுடன் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நடத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது விஜய் இதுவரை 68 படங்களில் நடித்துள்ள நிலையில் இதிலிருந்து 30க்கும் மேற்பட்ட ஹிட் பாடல்கள் சம்பந்தப்பட்ட பாடல்களை வைத்து பாட வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஒரு கான்செப்ட் ஐடியாவும் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா நடத்தப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் ரசிகர்கள் இடையில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதோடு இந்த கான்செப்டில் பங்கேற்பதற்கான டிக்கெட்டுகள் விற்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையில் ஜனநாயகன் செகண்ட் சிங்கிள் டிசம்பர் முதல் வாரத்தில் வெளியிடப்பட உள்ளதாகவும் ஒரு தகவல் கிடைத்துள்ளது. சமீபத்தில் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் இடையில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பினை பெற்றது. தளபதி கச்சேரி என்ற பெயரில் வெளியான இப்பாடல் விஜய், அனிருத் ரவிச்சந்தர், திருக்குறள் அறிவு மூவரும் இணைந்து பாடியிருந்தனர். வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஜனநாயகன் விஜயினுடைய கடைசி படமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இதனாலே இப்படத்தின் மீது அதிகப்படியான எதிர்பார்ப்பு நிலவுகிறது.